இந்த படம் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு கிடைச்ச பாராட்டுகள் இல்லை உங்களுக்கு யார் கூப்பிட்டாங்க அந்த மாதிரி எதாவது இருந்தால் சொல்லுங்கண்ணா. இந்த லேசா பறக்குது மனசுன்னு பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டு இதில் வந்து உத்தமபாளையத்துக்கிட்ட எடுத்தாங்க சாங்கு. அப்போ லெனின் ஃபோன் பண்ணார் எனக்கு, சார் வானவில்னு ஒரு வரி வரும் அந்த பாட்டில், அதை ஷூட் பண்ணும்போது வானவில் நிஜமே வந்துச்சு அந்த படத்தில் இருக்குது. அந்த மாதிரி சில கோயின்சிடன்ஸ் நடந்துச்சு. அதே மாதிரி படம் ரிலீஸ் ஆனவுடனே எனக்கு ஃபோன் வந்துச்சு. நான் ஊரில் இருக்கேன், என்ன எங்கள் தேனியில் ரிலீஸ் ஆகலை, திண்டுக்கல் எங்கே ரிலீஸ் ஆகிடுச்சு. என்ன லெனின் படத்துக்கு எப்படி ரிசப்ஷனா, அண்ணே தேட்டரில் சார் படத்தை வந்து தேட்டரில் கொண்டாடுறாங்க சார். எனக்கு ரொம்ப அப்படியே ரொம்ப நல்லா இருக்கா, ரொம்ப நல்லா இருக்குது. நான் முதல் ஸ்க்ரீனில் தான் பார்த்தேன், நம்ம எடிட்டிங்லாம் பார்க்கல. அதுக்கடுத்து எனக்கு இன்னொரு ஃபோன் வந்துச்சு. இந்த கபடி குழு இருக்காங்கள்ல, சூரி, அந்த ஐயப்பன் ஒருத்தர் இறந்துட்டார், அப்புக்குட்டி, எல்லோரும் வந்து ஏவிஎம் ராஜேஸ்வரில் போய் படம் பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணும்போது அதில் ஒருத்தர் சொன்ன என்னால் மறக்கவே முடியாது. சார் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார், இந்த படத்தில் ஒரு கபடி டீம் வருதில்ல சார், தோற்று போய் அந்த கபடி டீம் வந்து நிஜமாகவே நாங்கள் தான் சார். ஏன்னா நாங்கள் வந்து ஒவ்வொரு சினிமா ஆஃபீஸ்லையும் ஏறி இறங்கி தோற்றுக்கிட்டு இருந்த ஆளுங்க சார். நாங்கள் எல்லோரும் இன்றைக்கி ஒரு கபடி டீமாக நாங்கள் ஜெயிச்சிருக்கோம் சார், எல்லாருக்கும் தேங்க்ஸ் சார் அப்படின்னு ஒரு மாதிரி கண் கலங்கிட்டு எமோஷனலாக நைட்டு ஒரு அந்த தியேட்டரில் படம் பார்த்துட்டு அந்த இன்டர்வலில் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி 7 பேருமே பேசினாங்க என்கிட்ட. அதில் ஒருத்தர் சொன்ன வார்த்தை இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ எப்போவுமே வந்து நல்ல வாய்ப்புகளுக்காக தேடிக்கிட்டு இருக்க திறமைகள் நிறைய இருக்குது நம்ம ஊரில். அது கிடைக்கிறது தான், அப்படி கிடச்சி ஜெயிச்சு வரதான் பெரிய விஷயம். பாருங்கள், சூரியன்னு ஒருத்தர் எவ்வளோ டேலண்ட்டுங்கிறது இப்போ தானே தெரியுது. விஜய் சேதுபதி எவ்வளோ பெரிய டேலண்ட்னு இப்போ தானே தெரியுது. அப்படி ஆனால் அதுக்கான வாய்ப்பு அமைஞ்சு வரணும்ல. ஸோ புது திறமைகள் வர்றதுக்கான பொறுமை இருக்கணும், அந்த வெயிட் பண்ணி இருக்கணும். இப்படி ஒரு சின்ன படமாக இப்படி திறமையாளர்களை கொண்ட படமாக ஒன்று வந்தால் நல்லாயிருக்கும். அடிக்கடி ஒரு வெண்ணிலா கபடிக்குள் வந்து 12 வருஷம் கழிச்சு இவ்வளோ பேசணும்ல, இது மாதிரி நிறைய படங்கள் வந்தால் நல்லா இருக்கும்.